ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கு தேவா ஸ்டோரி டைம். இன்றைக்கி இந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் கதை புரியும். போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னா, ஹீரோயின் இறந்துருப்பாங்க, இறந்துட்டு மறுபடியும் உயிரோட வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க திடீர்னு எங்கே போகிறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் சரியாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் ஹீரோக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்குது, அவர் தான் 3972 அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் கிம்முக்கும் அடிக்கடி அவரோட கை எதனா ஒரு பொருள் மேலே போய் ஒட்டிக்கும். அதோட ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கும் சூப்பர் ஸ்ட்ராங் பவர் இருக்கும். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்காக அது வருது அப்படின்றது 3 பேருக்கும் தெரிஞ்சிருக்காது. அது ஏன் வருது, எதுக்கு வருது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத அவங்க தெரிஞ்சிருக்காது. அந்த வீடியோட எண்டில் டாக்டரும் இமேஜின் பண்ணுற பவர் இருக்குல்ல, அவங்களும் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குல்ல, அவங்க 3 பேரும் ஒரு ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத காமிச்சிருக்க மாட்டாங்க. அதோட போன எபிசோட முடிச்சோம். இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அப்புறம் இவங்க 3 பேரையும் நம்ம எப்படி கூப்பிடலாம்னாக்கா, இமேஜின் பண்ண வைக்கிறாங்களா அவங்கள நம்ம இமேஜின் கேர்ள்னு கூப்பிடலாம். மைண்டை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறாங்களா அவங்கள மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது, அதனால இவங்களை நம்ம கிராவிட்டி அப்படின்ற மாதிரி கூப்பிடலாம். இப்போ கிராவிட்டி வந்து மீதி இருக்கிற 2 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் அந்த 3972 பார்த்தேன். அவன் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தான். திடீர்னு அந்த பொண்ணு மறைஞ்சிருச்சு. அந்த பொண்ணு டிஃபெக்டிவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இவங்க கம்பெனியிலேருந்து தான் அந்த அழுக்கு நீர்லாம் போய் அந்த குளத்துல கலக்குது. அந்த தண்ணினால் பாதிக்கப்பட்டவங்களே இவங்க டிஃபெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அந்த கிராவிட்டிக்கு வந்து முழுசாக தெரியல, இவங்க வந்து டிஃபெக்டிவா இல்லையா அப்படின்றது முழுசாக தெரியல. அவங்க ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறாங்க. ஆனால் இமேஜின் கேர்ள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே காதில் வாங்கல. 3972 அப்படின்னு சொன்னதுலேருந்து 3972 பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. நீ பார்த்தது உண்மையிலே 3972 தானே, அவன் பார்க்க எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அவங்க மட்டும் சொல்கிறாங்க, எதுக்காக அவன் இங்கே வந்தா இவ்வளோ நாள் கழிச்சு, ஒருவேளை அப்பா தான் வர சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்பா வர சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்ம கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இமேஜின் கேர்ள் மட்டும் ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் தான் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க பேர் வந்து கங்ரூபின், நம்ம இதில் ரூபின்னு சொல்லிக்கலாம். அவங்க தான் சொல்கிறாங்க, நீ அந்த பழைய ஃபேக்ட்ரி முன்னாடி மயக்கம் போட்டுட்டியா, கிம் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அப்போ தான் வந்து அவங்கள கன்னால் ஷூட் பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் ஞாபகம் வருது. அவங்களோட உட்டி எடுத்து பார்க்குறாங்க. அவங்களும் அவங்களோட உட்டி எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா புல்லட்டோட ஓட்டை இருக்குது. அப்போ தான் ஹீரோயினுக்கே தெரியுது. ரூபின் கிட்டேயும் சொல்கிறாங்க, நான் டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சேன்னா நான் டைம் ட்ராவல் பண்ணல, நான் டெலிபோர்ட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க செவுத்தில் இந்த ஓட்டை எப்படி வந்துச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. நான் நார்மலாக தான் ஒரு ஜூஸ் கண்ணை தூக்கி போட்டேன், அது பார்த்தா இவ்வளோ பெரிய ஓட்டையை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி கிம்மை தான் காமிக்கிறாங்க. கிம்மோட வைஃப் தான் பேசிட்டு இருக்காங்க. நான் இந்த பூக்கத்தை பர்த்டே பார்ட்டிக்கு முன்னாடி கொடுக்க சொன்னா, நீங்க என்ன பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் டெலிவர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கிம்மும் என்ன சொல்றதுன்னே தெரியாம பின்னாடி ஒரு பூச்செடி இருக்கும், அதை தொடச்சிக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுமா, அதான் அர்ஜென்ட்டா நான் அவங்கள பார்க்க போயிட்டேன், இல்லைன்னா கண்டிப்பா நான் பூங்கொத்தை டெலிவர் பண்ணியிருந்திருப்பேன் கரெக்டான டைம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட உனக்கு அந்த 2 பேரை தவிர மீதி ஃப்ரெண்டே கிடையாது, இந்த ஊருக்கே தெரியும், அது எப்படி இல்லாத ஃப்ரெண்டோட அப்பாவை பார்க்க நீ ஹாஸ்பிட்டல் போன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிம்மும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க, இது தூரத்து ஃப்ரெண்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அவங்க நம்பலை. இந்த கதையை நீ வேற யார்கிட்டனா சொல்லி என்கிட்ட சொல்லாத, சீக்கிரம் வீடு வந்து சேரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அவங்களும் தொட்டியிலேருந்து கையை எடுக்கலான்னு பார்க்குறாங்க, ஆனால் எடுக்க முடியல. தொட்டிலே கையும் ஒட்டிக்கிச்சு. பின்னாடியில் யாரோ உள்ள வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தாக்கா ஹீரோனும் ரூபினும் தான். ஹீரோன் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் 2 பேருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு, நான் டெலிபோர்ட் ஆகிட்டே இருக்கேன், இவனுக்கு சூப்பர் ஸ்ட்ராங்கர் பவர் இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, ஏன் உங்களுக்கு இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னா எனக்கும் அது மாதிரி நடந்தே ஆகணுமா, நான் எனக்கு அது மாதிரிலாம் எந்த பவரும் கிடையாது, முதல்ல இங்கேருந்து போங்க, முதல்ல என் பொண்டாட்டி சொல்கிற பேச்சை நான் கேட்கணும், உங்க கூட சேராதன்னு சொன்னாங்க, அது மாதிரி நான் சேராத இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு வந்திருக்காது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. முன்னாடி நடந்து போகலான்னு சொல்லிட்டு போகிறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கால் பார்த்தாக்கா தரையோட ஒட்டிக்கிச்சு, கை பார்த்தாக்கா அந்த பூ தொட்டியோட ஒட்டிக்கிச்சு, உடம்பு மட்டும் முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது. அதை பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்போ இதுதான் உங்களோட சக்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிம்மும் இல்லை இதெல்லாம் என்னோட சக்தி கிடையாது, எனக்கு அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹீரோனும் ரூபினும் பார்த்துட்டாங்கல்ல, அதனால வந்து நம்ப மாட்டாங்க. கிம்மும் ஒத்துக்கிறாங்க, இதெல்லாம் வெளியில போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, இந்த பவர் வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இதனால நம்மளுக்கு பிரச்சனை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் ஏன் அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. கிம்மும் கொஞ்ச நேரம் சொல்ல மாட்டாங்க. ஹீரோயின் விடதை கேட்டுட்டே இருந்ததுனால சொல்லிடுறாங்க, அந்த மிஸ்டர் விசித்திரம் இருக்கான்ல, நீ பாலடைஞ்ச பில்டிங்குள்ள போனதை பார்த்துருப்பான் போல இருக்கு, அதனால அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த பில்டிங்கே இடிக்க வச்சிட்டான். பார்த்தா நீ அங்கேருந்து மறைஞ்சு திரும்ப அவன் முன்னாடியே போய் நிற்கிறேன், அவன் உன்னை பொம்மை மாதிரி பறக்க விட்டுட்டான், அப்புறம் அவன் போயிட்டான், நீ மயக்கத்தில் இருந்த, நான் தான் உன்னை எடுத்துட்டு போய் ரூபின்
ஹீரோயின் வீட்டில் விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போதான் ஹீரோயினுக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் மக்கள் குறை தீர்ப்பு மையத்துக்கு ஹீரோ கிட்ட தான் போயிருக்காங்க. ஹீரோவும் டோக்கன் வாங்கிட்டு வாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் டோக்கன் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. நேற்று அந்த பாலடைஞ்சு பில்டிங்கில் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சுற்றி இருக்கவங்களாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க ஹீரோவை. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாங்க. நேற்று என்னை பொம்மை மாதிரி தூக்கி வீசுனீங்களே அதை கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு அது மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் திரும்ப டோக்கன் எடுத்து வைக்கிறாங்க. ஹீரோ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மறுபடியும் அந்த டோக்கன் எடுத்து தான் வச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த டோக்கனும் காலி ஆயிடுச்சு. ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த டோக்கன் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. கூட வேலை செய்கிறவங்களும் சொல்கிறாங்க, இந்த கோக்குமாக்காரி ஒருத்தரை சமாளிச்சிட்டா போதும், இந்த ஊரில் இருக்கிற மொத்த பேரிய அசால்ட்டாக சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவால் சமாளிக்க முடியல. அதனால கூட வேலை செய்கிறாங்களா அவங்க கிட்டே போய் சொல்கிறாங்க, சிட்டி ஹாலில் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குல்ல, நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, இல்லைப்பா அது உன்னால் ஒரு ஆளால் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு டீமே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் சொல்லிட்டு சைடில் பார்க்குறாங்க. ஹீரோயின் அந்த டோக்கன் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டு எங்கே போனார் இவர் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கே பாவமாக இருக்குது ஹீரோவை நினச்சி. அதனால் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் போயிடுறாங்க. இப்போ ஹீரோவும் வெளியில் வந்துடுறாங்க. ஹீரோனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியில் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே 3 பேர் வண்டியில் போயிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஒரு சர்ச்சை தான் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைகள் காப்பகம் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சர்ச் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பியும் அதே மாதிரி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்க தான் கதவை தட்டிட்டு இருக்காங்க. இமேஜின் கேர்ள் தான் கதவை திறக்கிறாங்க. இது மாதிரி ஒருத்தரை காணோம், தேடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. இமேஜின் கேர்ளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க தேடி வந்தவங்க இல்லை. போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் இருக்க ஒரு போலீஸ் மட்டும் திரும்பி பார்க்குறாங்க. லிஃப்ட் ஒன்று இருக்குது, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இமேஜின் கேர்ள் கிட்டேயும் கேட்குறாங்க, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடம் தான் அவங்க ரிசர்ச் பண்ற இடம் போல இருக்கு. அந்த தாத்தாவும் அங்கதான் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் சீன்லேயே குளத்துல விழுந்திருப்பாங்கல்ல, அவங்களும் அங்கதான் இருக்காங்க. அவங்களோட முகத்தை பார்க்கும்போது பாதி பார்த்தாக்கா மீனோட உருவம் மாதிரி தெரியுது. அதனால அவங்கள தண்ணியில போட்டு வச்சிருக்காங்க. போலீஸும் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க கண்ணுக்கு கார்டன் ஏரியா மாதிரி தெரியுது. அதான் இமேஜின் கேர்ள் இருக்காங்களா, அவங்களோட பவரை யூஸ் பண்ணி கார்டன் மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரிய வைக்கிறாங்க. 2 போலீஸ்ல ஒரு போலீஸ் லிஃப்ட்டை பத்தி பேசியிருப்பாங்கல்ல, அவருக்கு மட்டும் அதிகமா வேர்த்துட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி அவர் எதுவும் கண்டுக்கல. அவர் பாட்டுனா அந்த கார்டன்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே வெளியில் வந்துடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோனி, கிம், ரூபின் 3 பேரும் ஹீரோவை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோன் தான் சொல்கிறாங்க, இவர்கிட்ட பவர் இருக்கானா அதை யார் மேலே யூஸ் பண்ணணுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. அதனால பக்கத்தில் வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு வராங்க. பக்கத்தில் வந்ததும் ஹீரோவை பிடிச்சி வேனில் தூக்கி போட்டு 3 பேரும் போயிடுறாங்க. இப்போ 4 பேர் வேனில் போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோனும் கேட்குறாங்க, நீ எதுக்காக அந்த பால் அடைஞ்ச பில்டிங்கை இடிச்சேன்னு நான் கேட்க மாட்டேன், எதுக்காக என்னை தள்ளி விட்டேன்னு கூட நான் கேட்க மாட்டேன், எங்களுக்கு அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லிக்கூட, அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரூபினும் சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு தெரியும், நீங்கள் யூஸ் பண்ணதை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோயின் பார்த்தா ஹீரோட முகத்தில் வெங்காயத்தை தூக்கி போடுறாங்க. பார்த்தா ஹீரோட முகத்தில் அடிபட்டுருச்சு. ஹீரோன்னு சொல்கிறாங்க, உனக்கு எதனா ஆபத்து வந்துச்சுன்னா உன்னோட பவரை யூஸ் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னடானாக்கா யூஸே பண்ண மாட்டேன், சரி அதெல்லாம் விடு, எங்களுக்கு நீ எப்படி பவரை யூஸ் பண்ணணும்னு சொல்லிடு, அப்படி நீ சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இன்னிலேருந்து நீ நாங்கள் வாத்தியார்னு கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, அதெல்லாம் எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, நான் சொல்லியும் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சு. வேணா ஸ்டாப் பண்ண சொல்லிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹீரோ பிடிச்சி கீழே தள்ளி விட்றாங்க. ஹீரோ, நான் போக மாட்டேன், இது என்ன இடம்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ பார்த்தா ஒரு கார் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது யாருன்னு பார்த்தாக்கா போலீஸ்காரங்க தான். அதில் ஒருத்தருக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும்ல, எலும்பே இல்லாத உடம்பு எப்படி இருக்கும், தோலும் சதையுமா, அது மாதிரி இருக்கு அவரோட உடம்பு. 4 பேரும் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நல்லா இருக்க போலீஸ்காரங்களை காப்பாத்திடுறாங்க. 2வது போலீஸ்காரங்களோட கால் வந்து உள்ள மாட்டிட்டு இருக்குது. ஹீரோயின் ஏறி பாக்குறாங்க, அதாவது சாஞ்சு இருக்கிற கார் மேல ஏறி பாக்குறாங்க. ரூபினும் ஹீரோயின் தான் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்க கையை பார்க்கும் போதே என்னாச்சு இவரோட கைக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு முகத்தை பாக்குறாங்க. பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. அதனால ஹீரோயின் கீழே விட்டுடுறாங்க. அப்புறமா தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க, ஹீரோயின் காணாம போன அன்னைக்கு ஒரு போலீஸ்காரங்க தண்ணியில இறங்கி தேடி இருப்பாங்கல்ல, அந்த போலீஸ்காரங்க தான் இவங்களும். அவங்களும் அந்த குளத்துல குதிச்சதுனால இது மாதிரி அவங்களோட உடம்பு மாறிட்டு இருக்கு. அவங்களோட கால் நல்லா அடியில் மாட்டிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஹீரோயின் காரை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனால் ஹீரோ வரமாட்டுறாங்க.
கிம்மையும் கூப்பிடுறாங்க. கிம்மும் வரமாட்றாங்க. காரில் ஒரு பக்கத்துலேருந்து நெருப்பு வந்துட்டு இருக்கு. அந்த கார் எப்போ வேணாலும் வெடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுதான் கிம்மு வரமாட்றாங்க. நீங்களும் இந்த சைடு வாங்க, நான் ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் கேட்க மாட்றாங்க. ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனால் ஹீரோ வரமாட்றாங்க. ஏன்னா இவங்க முன்னாடி அந்த பவரை யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஹீரோ அதில் தெளிவாக இருக்காங்க. கிம்மையும் கூப்பிடுறாங்க. கிம்மும் வரமாட்றாங்க. அப்புறம் ஹீரோயினே சொல்லிடுறாங்க, சரி போய் தண்ணியாவது கொண்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிம்மும் திட்டிக்கிட்டே போகிறாங்க. இந்த பொண்ணோட பெரிய ரோதனையாக போச்சு, எதனா ஒன்று ஆச்சுன்னா என் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. குளத்துல போய் தண்ணி மூலலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா மீன் அவ்வளோ பெருசாக இருக்குது. கிம்மும் பார்த்துட்றாங்க, இந்த மீன் நினச்சா அசால்ட்டாக என்னை முழுங்கிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு தண்ணி மூண்டுட்டு வந்துடுறாங்க. ரூபினும் ஹீரோனும் தூக்கி தூக்கி பார்க்குறாங்க காரை. ஆனால் அவங்களால தூக்க முடியல. 2 பேரும் அதில் பிஸியாக இருக்காங்க. கிம்மும் தண்ணி மூல போயிட்டாங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சவொடனே அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் யாருக்குமே தெரியாத மாதிரி. ரூபினுக்கு தான் பவர் வந்துருச்சு போல திரும்ப அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோனும் ரூபினும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து இடையே உட்கார வச்சிடுறாங்க. கிம்மும் குடுகுடுன்னு ஓடி வந்து தண்ணியை ஊற்றி நெருப்பை அணைச்சிடுறாங்க. பக்கத்தில் தான் ரூபின் இருக்காங்க. ரூபின் கிட்ட தான் சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் ஒரு ராட்சச மீனை பார்த்துன்னு தெரியுமா, அது எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா, கண் மேலே பெருசாக இருக்குது, கொஞ்சம் விட்டு தான் என்னை முழுங்கிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரூபினும் சொல்கிறாங்க, அது எப்படி உங்கள் கண்ணுக்கு மட்டும் எல்லாமே விசித்திரமாக தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிம்முக்கும் கோவம் வந்துருச்சு. கார் மேலே ரூபின் மேலே கை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, என்னை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி இருக்கா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பொய்யே சொன்னதில்லை அப்படின்ற மாதிரியே பொய் சொல்கிறாங்க. பார்த்தா கிம்மோட 2 கையும் காரில் ஒன்றும் ரூபின் மேலே ஒன்றும் ஒட்டிக்கிச்சு. ரூபினும் விடுங்க நான் ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நெருப்பும் பற்றிக்க ஆரம்பிச்சிடுது. பார்த்தா நெருப்பு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ அவரோட பவரை யூஸ் பண்ணிடுறாங்க. அவங்க முன்னாடியே ஹீரோ அவரோட பவரை யூஸ் பண்ணி ரூபினை காப்பாற்றிட்டாரு. ஆனால் கிம்மை காப்பாற்ற முடியல. எப்படி காப்பாற்றிருப்பாங்கனாக்கா, அவங்க ட்ரெஸ்ஸு வந்து கையோட இருந்திருக்கும். ரூபின் மட்டும் தனியாக போய் விழுந்திருப்பாங்க. ரூபினும் குடுகுடுன்னு ஓடி வந்து நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி இழுப்பாங்க. ஆனால் இழுக்க முடியாது. ஹீரோனும் குடுகுடுன்னு ஓடி வந்து நான் காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு அவங்க டெலிபோர்ட் ஆகிடுறாங்க. கிம்மும் ரூபின் கிட்ட சொல்கிறாங்க, இங்கேருந்து நீ முதல்ல போ, நெருப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ரூபின் கேட்க மாட்டான். அதனால கிம்மு திட்டவே ஆரம்பிச்சிடுறாங்க, நீ இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ரூபினுக்கு கோவம் வந்துருச்சு. கிம் கை வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல கிம்மோட கையை பிடிச்சி இழுக்க மாட்டாங்க. காரோட ரூஃப் இருக்கும்ல, அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. பார்த்தா ரூபின் கையோடே வந்துருச்சு. ரூபினும் கிம்மை தூக்கிட்டு போயிடுறாங்க. காரை தூக்கி தூரமாக போட்டுடுறாங்க. இப்போ ஹீரோன் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி இங்கே வந்துடுறாங்க. கத்தி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கையை வெட்டி கிம்மை காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஏற்கனவே காப்பாற்றிட்டீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோனு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துடுறாங்க. பாத்தியா, நம்பிக்கிட்டே இருக்க பவர் வச்சு 2 போலீஸ்காரங்களை காப்பாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன தெரியும் தெரியல. நம்ம 2 போலீஸை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னதை ஹீரோ வித்தியாசமாக பார்க்குறாரு. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி பாட்டியை தான் காமிக்கிறாங்க. பாட்டி எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவர் இறந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. போலீஸ்காரங்க தான் சொல்கிறாங்க, அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி இது உங்களுக்கு உறுதியாக தெரியுமா கேட்குறாங்க. ஆமாம் தெரியும், ஏன்னா அவர் கைப்பட எழுதி வச்சிருக்காரு ஒரு லெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கிட்ட கொடுக்குறாங்க. பாட்டியும் பிரித்து படிக்கிறாங்க. அதில் என்ன எழுதிருக்குனாக்கா, நாங்கள் பண்ண ரிசர்ச்சுக்கு டாக்டருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதெல்லாம் முழுக்க நாங்கள் பண்ணது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. பாட்டிக்கு இதை படித்தோடனே தெரிஞ்சிருச்சு, அவர் தான் எழுதியிருக்காரு. ஆனால் இதை யாரோ எழுத வச்சு எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே டைமில் அங்கே என்ன நடந்துச்சுன்றதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து ப்ரொஃபஸரோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டரும் கேட்குறாங்க, அந்த மரணம் இல்லாத குழந்தை யார்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ப்ரொஃபஸரும் சொல்கிறாங்க, எனக்கு அந்த குழந்தைய பற்றி எதுவுமே தெரியாது, பாட்டிக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதும் அவங்களே ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதாவது மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் எழுத வைக்கிறாங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி. ப்ரொஃபஸரும் லெட்டர் எழுதி முடிச்சது கத்தி எடுத்து அவரோட கழுத்தில் அவரே குத்திக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோன் கிட்ட தான் காமிக்கிறாங்க. கிம் தான் சொல்கிறாங்க, நம்ம போலீஸை காப்பாற்றினதுக்கு நம்மளுக்கு ரிவார்ட் தருவாங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ 4 பங்காக பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்க, நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோனை முடியாதுன்றதை எவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறான் பார் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. கிம்மும் பரவாயில்ல விடு, ரிவார்டில் ஒரு பங்கு குறைஞ்சிது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் இவங்களாம் அந்த குளத்துக்குள்ளே விழுந்ததுனால தான் அது மாதிரி மாறி இருக்காங்க அப்படின்றது ஹீரோவும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி அதில் என்ன வந்து கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரோட மேப் எடுத்து பார்க்குறாங்க. அந்த டாக்டர் தான் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. திரும்பியும் அதுலேருந்து தான் ஏதோ லிக்விட் வந்து கலக்குது, அதனால தான் இவங்களாம் இது மாதிரி மாறி இருக்காங்க அப்படின்றதையும் ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரே ஒரு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவர் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு வெளியில் வராங்க. பார்த்தா கிராவிட்டி அந்த இடத்துல இருக்காங்க. கிராவிட்டியும் கேட்குறாங்க, எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹீரோவும் சொல்கிறாங்க, ஒரு அரசு அதிகாரி எதுக்காக வருவான், அரசாங்கம் எங்கே சொல்லுதோ அங்கே தான் போவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நீ அரசாங்கம் சொன்னதுனால மட்டும்தானே இங்கே வந்திருக்க, 3972 அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க. ஹீரோக்கும் தெரிஞ்சிருச்சு இவனும் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்றது. கிராவிட்டியும் சொல்கிறாங்க, அப்பா சொன்னதுனால நீ அப்போ வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு, இவ்வளோ தூரம் பண்ணியுமா நீ அவர் அப்பான்னு கூப்பிடுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு கிராவிட்டியும் சொல்கிறாங்க,
ஒன்றுமே இல்லாத என்னை இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாற்றிருக்காரு, அப்போ நான் அப்பன் தானே கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் கேட்குறாங்க, இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் இப்படி மாற்றிட்டு இருக்கீங்களே, இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிராவிட்டியும் சொல்கிறாங்க, இல்லை இதில் பாதிக்கப்பட்டவங்கள நாங்கள் குப்பை பொறுக்கிற மாதிரி பொறுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ஹீரோவும் சொல்கிறாங்க, அப்போ நம்மளும் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு குப்பை தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே கிராவிட்டிக்கு கோவம் வந்துச்சு, நம்ம குப்பை கிடையாது வண்டர் கிண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே ஹீரோவும் கோவத்தில் இங்கேருந்து தயவு செஞ்சு போ, நான் என்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தான் கேட்டுட்டு இருக்காங்க, அந்த 2 போலீஸ்காரங்களையும் உங்கள் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸில் தாங்க அனுப்பி வச்சோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எங்களோட ஹாஸ்பிட்டலில் அது மாதிரி யாருமே அட்மிட் ஆகலை, நீங்கள் எந்த ஆம்புலன்ஸ் நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்களோ அந்த ஆம்புலன்ஸ் நம்பருக்கே நீங்கள் திரும்ப கால் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் தான் கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் மேம் நீங்கள் சொன்னீங்க தான், நாங்கள் வரத்துக்குள்ளே நீங்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து போயிட்டீங்க, நாங்கள் ஏதோ ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிம் ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி அதில் பாதிக்கப்பட்டவங்கள ஒவ்வொருத்தராக தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. அதே டைமில் அந்த ஆம்புலன்ஸை தான் காமிக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் கரெக்டாக அந்த சர்ச்சுக்குள்ளே தான் போகுது. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோ கிட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் மெயின் ஹாலில் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கும் ஹீரோன் போகிறாங்க. நம்ம காப்பாற்றின போலீஸை காணோமா இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சரி அப்போ எங்களையும் அது மாதிரி யாருன்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்களா, கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஏதோ ஒன்று, இந்த பவருக்கு டைம் லிமிட் எதனா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அந்த பவர் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கா, அதனால தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ கூட வேலை செய்கிறவங்களும் உள்ளே வந்துடுறாங்க. உனக்கு வண்டர் கிண்டர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் அப்படின்னா என்ன கோழியா, அப்போ நாங்கள் கோழியாக மாறிடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் இல்லை அதெல்லாம் நான் போக மாட்டேன், நான் வேணா அவங்ககிட்ட போய் கேட்கட்டேன் வண்டர் கிண்டர்னா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்தாக்கா ஒவ்வொரு அந்த போர்டு மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளேயும் போய் பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் சரி இல்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே டைமில் ஹீரோயின் நான் வேணா கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தனால ஹீரோ வாயில் கை வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினே என்னை விடுங்க நான் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. ஹீரோ கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால ஹீரோயின் வந்து ஹீரோவை அடிச்சிடுறாங்க. கண்ணாடி போய் விழுந்துருது. அதை அவங்களும் பார்த்துடுறாங்க. இப்போ பார்த்துட்டு அந்த இடத்துக்கு தான் வராங்க. அவங்களும் வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஹீரோயின் இல்லை. அவங்களும் கேட்குறாங்க, உங்கள் கண்ணை ஏன் இப்படி செவந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் இல்லை வெக்கப்பட்டா எனக்கு கண்ணை செவக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் வந்திருக்கேன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். நானும் ஒவ்வொரு வாட்டி ஆஃபீஸ் டின்னர் போகும்போது நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தானா ஒரு வாட்டி கூட வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும், அப்படி அப்போ இன்றைக்கி நம்ம டின்னரில் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் போயிடுறாங்க. ஹீரோயின் எங்கன்னு பார்த்தாக்கா அவங்க சீலிங்கில் ஒட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க போனதும் ஹீரோனும் கீழே வந்துடுறாங்க. ஹீரோயின் தான் கேட்குறாங்க, இப்படி ஒரு சூப்பர் பவரை ஏன் வாத்தியாரை ஒளிய வச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஹீரோவும் இது மாதிரி சூப்பர் பவர் எல்லாரும் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, அது மட்டும் கிடையாது, இதுக்கு டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது, நானும் செத்ததுக்கப்புறம் உயிரோட திரும்ப வந்தேன், அப்போ தான் நான் இது மாதிரி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்றாங்க. அப்புறம் நீ இதுக்கப்புறம் சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னது ஹீரோனா அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோ சொன்னது யோசிச்சு பார்த்துக்கிட்டே எனக்கு இதுக்கப்புறம் சாவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இதை மேலே நின்று ஹீரோ சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவருக்கே ஞாபகம் வருது, நம்ம எதுக்கு சிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க கிராவிட்டி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஹீரோனும் டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. கிராவிட்டியும் சரி இப்போ சாகடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை கிளாப் தட்டுற மாதிரி வருவாங்க. கரெக்டாக அந்த நேரம் கிராவிட்டியை ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கிராவிட்டியும் கேட்குறாங்க, எதுக்காக அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற மாதிரி. ஹீரோவும் ஏன்னா என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீ ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்காக நேர்ந்து விட்டேன் வாத்தியாரே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் இன்னும் ஆடா கோழியை நீ நேர்ந்து விடுறதுக்கு. ஹீரோவும் அது மாதிரி பேசிக்கிட்டே போயிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோனும் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி கொடுக்குறாங்க. ஹீரோனும் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு ஹீரோ கிட்ட என்ன வேலைன்ற மாதிரி கேட்குறாங்க. இது மாதிரி ஊரோட ஒரு இடத்துல க்ளீன் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோன் என்னோட வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க பாட்டிக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவங்க பாட்டி எங்கடி போன கழுத, காலில் இருந்து உன்னை ஆளே காணோம் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அரசாங்க வேலை கிடச்சிச்சு பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எங்கள் பாட்டிக்கே கோவம் வந்துச்சு, என்ன பகல் ராத்திரின்னு பார்க்காத பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் உண்மையை தான் பேசுகிறேன், இருங்க நான் ஹீரோ கிட்டே கொடுக்குறேன், நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க,
உங்கள் பேத்தி நல்லா தான் வேலை செய்கிறாங்க, ஆனால் இது டெம்பரவரி தான், பர்மனெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டியும் சொல்கிறாங்க, பரவாயில்ல என் பேத்திக்கு வேலை கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஹீரோயின் எப்படி டான்ஸ் ஆனாங்களோ அதே மாதிரியே என் பேத்திக்கு வேலை கிடச்சிச்சின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாங்க. பாட்டியும் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சொல்கிறாங்க, என் பேத்திக்கு அரசு உத்தியோகம் கிடச்சிருச்சு, அரிசி வேக போட ரைஸ் கேக் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பார்த்தா எதுவுமே பேச மாட்றாங்க. அங்கே பாருங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்கிறாங்க. பாட்டியும் பார்க்குறாங்க, அந்த இடத்துல 3 பேர் உக்காந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தாக்கா டாக்டர், இமேஜின் கேர்ள், மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, இவங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க. டாக்டரும் பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க பேசும்போதே கதவு அப்படியே மூடுது. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.